மதிய வணக்கம். சதைமுட்டி இப்போ இந்துன்னு சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்துக்கான பண்டிகைகளை எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்படின்னா இந்துக்கான பண்டிகை அரசு விடுமுறையாக சிலதை அறிவிக்கிறாங்க, அதை எல்லாருமே கொண்டாடுறாங்க. இப்போ கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவ பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மிலாடி நபின்னு ஒரு லீவை அரசு அறிவித்திருக்கு. அது வந்து நபியோட பிறந்த நாளை சொல்லிட்டு இதை சில முஸ்லீம் மட்டும் கொண்டாடுறாங்க, சில முஸ்லீம் கொண்டாடுறாங்க. அப்போ கடவுள் அப்படின்னா நபிகள்னா ஒரு ஆள், அவர் தான் அவர் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமாக உள்ளவங்க அனைவருமே அதை தான் கொண்டாடுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ அது வந்து பாதி பேர் கொண்டாடுறாங்க, அதை நாங்கள் கொண்டாட மாட்டோம், இன்னொரு இது இன்னும் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போது நாங்கள் அது மாதிரி இந்துக்களாக நாங்கள் யாருமே இந்து கடவுளை நாங்கள் பிரித்து பார்க்க கிடையாது. கிறிஸ்துவ பொறுத்தவரைக்கு இயேசுவை கும்பிடுறாங்க. அப்போது முஸ்லீமாக உள்ளவங்க அவங்க இறைவனை தான் எல்லாருமே கடவுளாக எடுத்துக்கிறாங்க. பட் அது இப்படி ரெண்டாக பிரித்து பார்க்குறாங்க. சகோதரர் நல்ல கேள்வி கேட்குறாங்க. அதாவது நாங்கள் இந்து சமுதாயத்திலே இருக்கிறோம், எங்களுடைய கடவுள்களை நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை. அவங்க சொல்ல வர்றது அதுதான், கருத்து வேறுபாடுகள்லாம் இல்லை, ஒரே பாணியில ஒரே முறையில தான் கடவுளை வணங்குறோம். ஆனா முஸ்லீம்களாகிய நீங்கள் சில விஷயங்கள்ல வேறுபடுறீங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல மிலாடி நபி என்று ஒன்று வந்தது, நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றீங்க. அதை சில முஸ்லீம்கள் கொண்டாடுறீங்க, சில முஸ்லீம்கள் கொண்டாடுறது இல்லை. ஏன் அப்படி வித்தியாசங்கள் வருதுன்னு கேட்குறாங்க. இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கருத்து வேறுபாடுகள் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும். அவங்க சொன்னாங்களா எங்களுடைய பார்வையிலே வித்தியாசங்கள் இல்லைன்னு, வித்தியாசங்கள்லாம் இருக்கு. உதாரணத்திற்கு அவங்களுடைய நம்பிக்கைப்படி விக்கிரக வழிபாடு என்று ஒன்று வைத்திருக்கிறாங்க, சிலை வழிபாடு. ஆனா அந்த சிலை வழிபாடு உண்டா இல்லையா என்பதிலேயே அதுல அவங்க சமுதாயத்திலேயே கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. ஒரு சிலையை வைத்து அதை கடவுள் என்று அவங்க வழிபடுறாங்க இல்லையா, இதை மறுக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னா அதுக்கு நிறைய சித்தர்களுடைய பாடல்கள்லாம் இருக்கு. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே, சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம், நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவை கருச்சுவை அறியுமோ என்று படிப்பாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, சிலை வழிபாடை எதிர்க்கிறாங்க. இப்ப நீங்க சிலை வழிபாடத்தான் வணங்குறீங்க, இதே சிலை வழிபாட்டை அவரை இந்துல உள்ள ஒருத்தர் எதிர்க்கிறார். எப்படி எதிர்க்கிறாரு? ஏப்பா சிலை வணங்குறீங்கன்னு கேட்கிறார். நட்ட கல், நீங்களாக ஒரு கல்லை நட்டு வைக்கிறீங்க, தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லிக் கொண்டு 4 புஷ்பம் சாற்றியே, நீங்களே நிறைய 4-5 பூவை கொண்டே போடுறீங்க, சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரங்களை சொல்லிக் கொண்டு நீங்க அந்த சிலைகளை வலம் வர்றீங்க. நட்ட கல்லும் பேசுமோ, அந்த சிலை உங்களிடத்தில் பேசுமா? நாதன் உள்ளிருக்கையில், கடவுள் என்று ஒருவன் வேறிடத்தில் இருக்கிறான், அவன் வேறிடத்துல இருக்கும் போது குறிப்பிட்ட ஒன்றை கடவுளாக வைத்துக் கொண்டு நீங்க வணங்குறீங்களே, சுட்ட சட்டி சட்டுவை கருச்சுவை அறியுமோ? நம்ம ஒரு சாப்பாடு செய்யறோம், ஒரு கிரேவி செய்யறோம்னு வைங்களேன், கிரேவி செய்யக்கூடிய சட்டி இருக்கு, அந்த சட்டிக்கு அந்த சுவை தெரியுமா? தெரியாது. சுட்ட சட்டி. சட்டுவைனா என்ன? கிண்டக்கூடிய கரண்டி, அந்த கரண்டிக்கு அந்த மசாலா டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. எங்க வச்சாதான் டேஸ்ட் தெரியும்? அதை எடுத்து ஒரு சொட்டு நாக்குல விட்டு பார்க்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் தெரியும். அப்ப எப்படி இந்த சட்டிக்கு டேஸ்ட் தெரியாதோ, இந்த கரண்டிக்கு டேஸ்ட் தெரியாதோ, நாக்குக்கு மட்டுமே டேஸ்ட் தெரியுமோ, அதே போல நாம் கடவுள் என்று சிலைகளை வைத்து வணங்குவதிலே நாம் இறைவனை அடைய முடியாது. நாம் கடவுளை உள்ளத்தால் பார்க்க வேண்டும் என்ற கருத்தை யாரு சொல்றா? இந்து மதத்துல உள்ளவங்களே அந்த கருத்தை சொல்லத்தான் செய்யறாங்க. அப்ப கருத்து வேறுபாடுகள் என்பது, மாறுபட்ட பார்வை என்பது எல்லா இடத்துலயும் இருக்குங்க. கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் என்ன உண்டு, நிறைய பிரிவுகள் உண்டா இல்லையா? ஆர்சின்னு ரோமன் கட்டளிக்குங்கிறாங்க, அவங்க இத்தாலியை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவங்க. அதுல வந்து பெந்த கோஸ்தே அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, ப்ராட்டஸ்டன்ட்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அப்படி இருக்குது. அதே போல இந்து சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அதுல பல வர்ணங்கள் இருக்கிறது, அதுல பல நம்பிக்கை இருக்குது. பிராமணர்கள்ல அதுல என்ன செய்யறாங்க, ஐயங்காங்கிறாங்க, வடகலைங்கிறாங்க, தென்கலைங்கிறாங்க, அதுல பல பிரிவுகள் எல்லா இடங்களும் இருக்கிறது. கருத்து வேறுபாடுங்கிறது என்ன? எல்லா இடங்களையும் கருத்து வேறுபாடு இருக்கும், மனுஷன் தான் இருக்கும்
சரிங்களா? அதை நம்ம மறுக்க முடியாது. நீங்கள் சொல்வதை போல இஸ்லாத்திலும் இருப்பது உண்மை. முஸ்லிம்களுடைய நம்பிக்கையிலுமே மிலாடி நபியை ஆதரிக்கலாம். மீலாது விழா, நீங்க மிலாடி நபி, நாங்க மீலாது விழான்னு சொல்றோம், அதை கொண்டாடலாம் என்பதுல மாற்று கருத்து உண்டு. இப்ப எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, கொண்டாடக்கூடாது. மீலாது விழா என்பது என்ன? அது கொண்டாடப்படக்கூடிய தினம் அல்ல. எங்களுக்கு கொண்டாட்டத்திற்குரிய தினம் மொத்தமே 2 தான். அதை நபி அவங்க எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் கொண்டாட வேண்டிய தினங்கள் எத்தனை? மொத்தமே 2. ஒன்று நோன்பு பெருநாள், ரம்ஜான் பண்டிகை வருது பாருங்க, அதை நாங்கள் கொண்டாட வேண்டும். இன்னொன்று என்ன? பக்ரீத் பண்டிகை, அதை நாங்கள் கொண்டாட வேண்டும். இந்த 2ம் தான் எங்களுக்கு பண்டிகையாக இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு பண்டிகை கிடையாது. நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடக்கூடாது. யாருடைய பிறந்த நாளுக்கு என்று எந்த சிறப்பும் கிடையாது. மனிதர்கள் பிறப்பார்கள், இறப்பார்கள், அதனால அதுக்கு ஒரு சிறப்பு வந்துருமா? ஒரு நாளை நம்ம நல்ல நாள் வரையறுக்க முடியுமா? அதுல பலருக்கு கெட்டது நடக்கும். அப்ப அதை கொண்டாடும் போது இன்னொருத்தருக்கு அது பாதிப்பா ஆயிருமா இல்லையா? ஒருத்தர் பிறந்தாரு, ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் பிறந்திருப்பார், அவருக்கு அது பிறப்பு. இன்னொரு குடும்பத்துக்கு என்ன, பக்கத்து வீட்டுல அதே நாள்ல ஒரு 5 பேர் விபத்துல இறந்து போயிருப்பாங்க, அவங்க அந்த தினத்தை நினைத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 சரியாக வர முடியாது. அந்த அடிப்படையிலே எங்களுக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுவது என்பது அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. நாங்க எங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடக்கூடாது, நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளையும் கொண்டாடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மார்க்கத்துடைய பார்வையாக இருக்கிறது. சில முஸ்லிம்கள் பண்றாங்கன்னா அது நாங்க தப்புன்னு அவங்களுக்கு சொல்றோம். அது அப்படி இஸ்லாத்தில் இல்ல. பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்கிற சட்டம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது. இறைவன் அதுக்கு தகுந்த மாதிரி மறுமையிலே தீர்ப்பளிப்பான்னு வைங்களேன். அப்ப இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது எல்லா இடங்களிலும் வரத்தான் செய்யும். மனிதன் என்று இருந்தால் அங்க என்ன வரும்? கண்டிப்பாக அண்ணனுக்கும் தம்பிக்கும் கருத்து ஒத்து போகாது. நம்மளை வீட்டிலேயே பார்க்கலாம், எத்தனை விஷயங்கள்ல மனுஷனுக்கு மத்தியில வேறுபாடு வருது. அந்த அடிப்படையிலே கருத்து வேறுபாடுகள் என்பது வரத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. அதே வகையில தான் இதுவும் வருகிறது. அப்ப நாங்கள் இந்த மீலாது விழா இல்லை, மிலாடி நபி இல்லை என்பதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். அதை மக்களுக்கு சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம்.